ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் ஸ்கூல் படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழில் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு சஸ்பென்ஸ் ஹாரர் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். ஒரு ஊரில் ரெண்டு பெரிய மனுஷங்க இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் ஆப்போசிட் டீம். ரெண்டு பேருக்கு தனித்தனி ஸ்கூல் இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க. இப்போது அண்ணன் நடத்துகிற ஸ்கூல் நல்லா போகுது, தம்பி நடத்துகிற ஸ்கூல் அந்தளவுக்கு போகலை. அதனால் அண்ணங்கார் என்ன பண்ணுறான்னா, தம்பி நடக்கிற ஸ்கூலை எப்படியாவது டேமேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுறான். திடீர்னு பார்த்தா தம்பி நடத்துகிற ஸ்கூல்ல இருந்து ஒரு ரெண்டு பேர் அமானுஷ முறையினால அப்படின்ட்டு அப்படியே அவங்க வந்து இறந்துடுறாங்க. இது இன்வெஸ்டிகேஷன் பண்ண போலீஸ் வராங்க. அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. அங்கே உள்ள பார்த்தா ஏதோ ஒரு அமானுஷ சக்தி மாதிரி இருக்கு. இப்போ இறுதியில் இது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய ஒன்லைன். படத்தோடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே படத்தில் வச்சு எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக யோகி பாபு அவங்களோட கேரக்டர்னால வந்திருக்கு. அப்புறம் பூமிகா, அதுக்கப்புறம் கே எஸ் ரவிக்குமார் சார் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வருவார். இப்படி எல்லாருமே வந்து செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆக்டர் தான். அவங்களுக்கு கொடுத்த வேலையை அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இளையராஜா சாருடைய பிஜி மியூசிக் படத்துக்கு செம்மையான ஒரு ஒர்க் அவுட் ஆகுது. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் செம்மையாக போகுது. அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபி ஒரு சுமாரான ஒரு சினிமோட்டோகிராஃபி கொடுத்துருக்காங்க. படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே கதை தான். என்னை பார்த்து பழக்கப்பட்ட அதே கதை தான். ஸ்க்ரீன் பிளே இவங்க இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துருக்கலாம். எனக்கு நிறைய சீன்ஸ் ப்ரிடிக்டபிளாக இருக்குது. குறிப்பாக விஎஃப்எக்ஸ் ஜிஜி ஒர்க்கில் ரொம்ப மோசமாக இருக்குது. இவங்க அந்த ஹாரர் எலிமெண்ட்டில் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. காமெடி பண்ணுறாங்க, ஆனால் நம்மளால சிரிக்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு காமெடியில் கிரன்ச்சாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக கொடுத்துருக்கலாம். அது செகண்ட் ஹாஃப்ல ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்ல மெயின்டைன் பண்ணவே இல்லை. பொதுவாக பேய் படம்னாவே இப்படி தான்ப்பா இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு போகுது. அது கிளைமேக்ஸ் அதே மாதிரி தான், ஒரு உப்பு சப்பு இல்லாத கிளைமேக்ஸை கொடுத்துட்டாங்க. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ் இல்லை. அதனால ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் இந்த படம் எப்படி சூப்பராக இருக்குன்னா, இந்த படம் ஒரு பிலோ அவரேஜ் மூவி தான் நான் சொல்கிறேன். இன்னும் கொஞ்சம் மெனக்கிட்டு ஸ்க்ரீன் பிளே எல்லாம் கொஞ்சம் சேர்த்துருந்தாங்கன்னா நல்ல படமாக வந்திருக்கும். ஆனால் அங்கே வந்து அதை கொடுக்க தவறிட்டாங்க. ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.